ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தனுஷ்க்கு வந்து ஒரு இசையமைப்பால் ஒரே ஒரு படம் மட்டும் தான் இசையமைச்சிருக்காங்க. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, எத்தனை மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தனுஷுக்கு ஒரு படம் மட்டும் இசையமைச்ச இசையமைப்பாளர் மட்டும் 13 இசையமைப்பாளருங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு நம்ம தனுஷ் 21வது வயசுல ட்ரீம்ஸ் அப்படிங்கிற படத்துக்கு பரத்வாஜ் தான் இசையமைச்சிருக்காப்ல. இந்த படத்தை டைரக்டர் கஸ்தூரி ராஜா டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. இந்த படத்துல நம்ம தனுஷ் வந்து சக்தி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காப்ல. இந்த படத்துல நம்ம தனுஷ்க்கு ஜோடியா வந்து தியா வந்து கதாநாயகியா நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துல உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம வித்யாசாகர் தாங்க. வித்யாசாகர் தனுஷ்க்கு ஒரே ஒரு படம் தான் இசையமைச்சிருக்காப்ல. அது என்ன படம் பாத்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 21வது வயசுல சுல்லான் படம் தாங்க. சுல்லான் படத்துக்கு வித்யாசாகர் தான் இசையமைச்சிருக்காப்ல. இந்த படத்தில் டைரக்டர் ரமணா வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் சுல்லான் சுப்பிரமணியன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் சூப்பராகவே நடிச்சுப்பாப்லங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷ் ஜோடியா வந்து சிந்து துலானி வந்து கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்ல. மூணாவது மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவா தாங்க. தேவா வந்து நம்ம தனுஷ்க்கு ஒரே ஒரு படம் தாங்க இசையமைச்சிருக்காப்ல. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 22வது வயசில் தேவதையை கண்டேன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தை டைரக்டர் பூபதி பாண்டியன் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் பாபு அப்படிங்கிற கேரக்டரில் சிம்பிளாக நடிச்சுப்பாப்ல நம்ம தனுஷ். இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியா வந்து ஸ்ரீதேவி விஜயகுமார் வந்து கதாநாயகியா ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாலாவது மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு கிரண் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தாங்க. இந்த மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 24வது வயசுல பரட்டை என்கின்ற அழகு சுந்தரம் அப்படிங்கிற படத்துக்கு இசையமைச்சிருக்காப்ல குரு கிரண் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டருங்க. இந்த படத்தை டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதுல நம்ம தனுஷ் வந்து அழகு சுந்தரம் பரட்டை அப்படிங்கிற கேரக்டர்ல சூப்பராகவே நடிச்சுப்பாப்லங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியா வந்து மீரா ஜாஸ்மின் ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்லங்க. அஞ்சாவது மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி தாங்க. விஜய் ஆண்டனி தனுஷ்க்கு ஒரே ஒரு படம் தான் இசையமைச்சிருக்காப்ல. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 27வது வயசுல உத்தம புத்திரன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி தான் இசையமைச்சிருக்காப்ல. இந்த படத்தை டைரக்டர் மித்ரன் ஜவஹர் வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காப்ல. இதுல நம்ம தனுஷ் வந்து சிவா அப்படிங்கிற கேரக்டர்ல தனுஷ் சூப்பராகவே நடிச்சுப்பாப்லங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியா வந்து ஜெனிலியா வந்து கதாநாயகியா ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்லங்க. ஆறாவது மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தலாம். ஆறாவது மியூசிக் டைரக்டர் ஜெயசந்திரன் தாங்க. இந்த மியூசிக் டைரக்டர் வந்து மலையாளத்தில் நம்ம தனுஷ்க்கு ஒரே ஒரு படம் தான் இசையமைச்சிருக்காப்லங்க. இதில் நம்ம தனுஷ் வந்து ஹிம்செல்ஃபாகவே நடிச்சுப்பாப்ல, அதாவது கேமியோ ரோலில் நடிச்சுப்பாப்லங்க. இந்த படம் பேர் வந்து கம்மத் கம்மத் அப்படிங்கிற படம் தாங்க. ஏழாவது மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தலாம். ஏழாவது மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் தாங்க. ஜிப்ரான் வந்து நம்ம தனுஷ்க்கு ஒரே ஒரு படம் தான் இசையமைச்சிருக்காப்லங்க. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 30வது வயசுல நையாண்டி படம் தாங்க. நையாண்டி படத்தை வந்து சர்க்குணம் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு ஜிப்ரான் தான் இசையமைச்சிருக்காப்லங்க. இதில் நம்ம தனுஷ் வந்து சின்ன வாண்டு அப்படிங்கிற கேரக்டரில் தனுஷ் சூப்பராகவே நடிச்சுப்பாப்லங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியா வந்து நஸ்ரியா வந்து கதாநாயகியாக நடிச்சுக்காப்லங்க. எட்டாவது மியூசிக் டைரக்டர் பற்றி பார்த்தலாம். எட்டாவது மியூசிக் டைரக்டர் ஹாரி ஜெயராஜ் தாங்க. ஹாரி ஜெயராஜ் நம்ம தனுஷ்க்கு ஒரே ஒரு படம் தான் இசையமைச்சிருக்காப்ல. அது என்ன படம்னு உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. 2015ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 32வது வயசில் அநேகன் படம் தாங்க. அநேகன் படத்துக்கு ஹாரி ஜெயராஜ் தான் இசையமைச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை கேவி ஆனந்த் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து சூப்பராகவே நடிச்சுப்பாப்லங்க. 9வது மியூசிக் டைரக்டர் பற்றி பார்த்துக்கலாம். 9வது மியூசிக் டைரக்டர் சீன் ரோல்டன் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தாங்க. இந்த மியூசிக் டைரக்டர் என்ன படம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 34வது வயசில் பாப்பாண்டி அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தை டைரக்டர் தனுஷ் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து பாண்டியன் பழனிசாமி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுப்பாப்லங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷ் கூட ராஜ்கிரண் நடிச்சுக்காப்ல, ரேவதி நடிச்சுக்காப்லங்க. 10வது மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தாங்க. இவர் வந்து நம்ம இந்தியா கிடையாங்க, ஃபாரின் மியூசிக் டைரக்டருங்க. அதாவது ஃபாரின் படம், அது ஹாலிவுட் படத்தில் நம்ம தனுஷ் நடிச்சுக்காப்லங்க. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 35வது வயசில் த எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜர்னி ஆஃப் த ஃபகீர் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு வந்து நிக்கில் வந்து ஒரே ஒரு முறை தான் இசையமைச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து நம்ம 11வது மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தலாம். 11வது மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா தர்புகா சிவா அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தாங்க. இந்த மியூசிக் டைரக்டர் வந்து 2019ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 36வது வயசில் என்னை நோக்கிய பாயும் தோட்டா அப்படிங்கிற படத்துக்கு இசையமைச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டைரக்டர் கௌதம் வாசுதேவன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. அதுக்கடுத்து 12வது மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தலாம். 12வது மியூசிக் டைரக்டர் விவேக் மெர்வின் தாங்க. விவேக் மெர்வின் வந்து 2020ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 37வது வயசில் பட்டாசு படத்துக்கு இசையமைச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை RS துரை செந்தில்குமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம தனுஷ் வந்து சக்தி பட்டாசு அப்படிங்கிற கேரக்டர்லையும் திரவிய பெருமாள் அப்படிங்கிற கேரக்டர்லையும் டபுள் ஆக்டிங் நடிச்சுப்பாப்ல, அதாவது அப்பா பையன் கேரக்டரில். இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியா வந்து ஸ்னேகா கதாநாயகன் நடிச்சுக்காப்லங்க. லாஸ்ட் 13வது மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 13வது மியூசிக் டைரக்டர் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம
ஹாலிவுட் மியூசிக் டைரக்டர் தாங்க ஹென்ரி ஜாக்மன் தாங்க. இந்த மியூசிக் டைரக்டர் வந்து 2022ஆம் ஆண்டு தன்னுடைய 39வது வயசுல த கிரே மேன் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தில் நம்ம மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 இசையமைப்பாளர் வந்து நம்ம தனுஷ்க்கு சிங்கிளாக இசையமைச்சுக்காப்பிலங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.